வணக்கம். வர இருக்கக்கூடிய 2024 பொது தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் என்று அனைத்து தரப்பினருமே இன்றைக்கு எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் வருகின்றார்கள். இதற்கு முந்தைய பொது தேர்தல்களை விட இந்த தேர்தல் எந்த விதத்தில் மாறுபட்டது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளிலே இது 18வது நாடாளுமன்ற தேர்தல் என்கின்ற வகையிலே கடந்த 10 ஆண்டுகளிலே பாஜக ஆட்சி திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே நடைபெற்று இப்பொழுது அது முடிந்த நிலையிலே தற்போது தேர்தல் நடைபெறுகின்றது. ஆக கடந்த 10 ஆண்டுகளிலே பாஜகவுடைய ஆட்சி பல்வேறு தரப்பு மக்களிடையே பல்வேறு சங்கடங்களை, அச்சுறுத்தல்களை அல்லது சமூக நீதி மறுப்புகளை செய்திருக்கின்றது என்கின்ற வகையிலே மட்டுமல்லாமல் ஜனநாயகத்திற்கு மாறாக நாடாளுமன்ற ஜனநாயகத்தை முற்றிலுமாக முடக்குகின்ற வகையில அவருடைய ஆட்சியிலே பல்வேறு சட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் இருந்திருக்கின்றன என்கின்ற வகையில இன்றைக்கு அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கின்றது என்பதனை நான் மட்டும் சொல்லவில்லை. இன்றைக்கு பல்வேறு அறிஞர் பெருமக்கள், ஜனநாயகத்திலே நம்பிக்கை கொண்ட பல்வேறு நாட்டை சார்ந்த மக்கள் என்று பலதரப்பட்ட மக்களும் அந்த கருத்தை எதிரொலித்து இந்த தேர்தல் இந்த ஜனநாயகத்தை காப்பதற்கான ஒரு தேர்தலாக இருக்க வேண்டும். இந்த முறையிலே இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த ஆட்சி முறை தொடருமையானால் இது ஜனநாயகத்திற்கு ஆபத்து, சமூக நீதிக்கு ஆபத்து, மதச்சார்பின்மைக்கு ஆபத்து என்கின்ற வகையில இந்த தேர்தலை மிக முக்கியமாக அவர்கள் கூர்த்து கவனித்துக் கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த பொது தேர்தலை நாம் சந்திக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். இன்றைக்கு 10 ஆண்டுகளிலே தற்போது நடைபெற்றிருக்க பாஜகவுடைய ஆட்சி 2014 திரு நரேந்திர மோடி அவர்கள் பாஜக தலைமையில பிரதமராக பொறுப்பேற்ற நிலையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த நாட்டிலே அளிப்பதாக அவர் உறுதி அளித்தார். வளர்ச்சி, முன்னேற்றம் என்பதை குறித்து அன்றைக்கு அவர்கள் தன்னுடைய கோஷத்தை வைத்தார்கள். அச்சேதின், அதாவது நல்ல காலம் இந்த நாட்டிற்கு இனிமேல் தான் பிறக்கும், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்கின்ற அளவில அவர் மக்களிடையே ஒரு வேண்டுகோளை விடுத்தார். அதற்கு முன்னதாக இருந்த யூபிஏ ஐக்கிய முற்போக்கு முன்னணி அரசு 10 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி நடைபெற்ற நிலையில மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற ஒரு சூழலில திரு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சிக்கு ஏறத்தாழ அந்த கூட்டணிக்கே 342 இடங்களை தந்தார்கள். பாஜக மட்டுமே 290 இடங்களை 2014 பெற்றது. இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அந்த கட்சிக்கு. அவர்கள் நினைத்திருந்தால் பல்வேறு சட்டங்களை, திட்டங்களை மக்கள் நலன் சார்ந்து செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதியின் வளர்ச்சி, முன்னேற்றம் என்பதிலே அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அந்த 2014 பிறகு எந்த விதமான திட்டங்களும் இல்லை. மாறாக பொதுத்துறை நிறுவனங்களை முடக்கி, குறிப்பாக கார்ப்பரேட்டுகளிலே, குறிப்பாக அதிலே ஒரு 2-3 பேரை மட்டும் அவர்கள் மையமாக வைத்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு உதவுவதாக அந்த ஆட்சி நடைபெற்றது. ஆனால் மீண்டும் 2019 திரு நரேந்திர மோடி தலைமையில பாஜக அவர்கள் ஆட்சியில அவர்கள் மீண்டும் மக்களிடையே வாக்கு கேட்கும் போது எங்களுக்கு இன்னொரு 5 ஆண்டுகள் வேண்டும், நாங்கள் இந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து செய்வதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்ற நிலையில ஏறத்தாழ 10 கட்சிகள் 2014 அவரோடு இணைந்தது 39 கட்சிகள். ஆனால் பல கட்சிகள் வெளியேறிவிட்டன. 10 கட்சிகள் துணையோடு தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் அவருக்கு துணையாக ஆதரவாக இருந்தன. 10 கட்சிகள் கூட்டணியில ஏறத்தாழ பாஜக மட்டுமே 303 இடங்களை பெற்றது. அந்த கூட்டணி 351 இடங்களை பெற்றது. இது ஒரு நாடாளுமன்றத்திலே மிக அறுதி பெரும்பான்மை என்கின்ற அளவிலே அவர்கள் ஒரு எந்த சட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பினை மக்கள் மீண்டும் அளித்தார்கள். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளுடைய முடிவிலே
இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2014 முதல் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பினை நான் உருவாக்குவேன் என்று சொன்னார். அதே போல கருப்பு பணத்தை முற்றிலுமாக ஒழித்து அனைவரது வங்கி கணக்குகளிலும் 15 லட்சம் ரூபாய் நான் அளிப்பேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, விவசாயிகளுடைய வருமானத்தை நான் இரட்டிப்பு ஆக்குவேன் என்று சொன்னார். ஆனால் இந்த மூன்றுமே இன்றைய வரை எந்த அந்த வாக்குறுதிகள் நிறைவேறவில்லை என்பது மட்டுமல்ல, அதற்கு மாறாக எதிர்மறையாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு 2 கோடி பேர் ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று சொன்ன மோடியின் ஆட்சியிலே தான் இன்றைக்கு வேலையின்மை என்பது மிக அதிகமாக இருக்கின்றது. ஏறத்தாழ படித்த இளைஞர்கள் மத்தியில 6.3% இன்றைக்கு வேலையின்மை என்று தகவல் சொல்லுகின்றது. யூபி ஆட்சியில 5.5% வேலையின்மை என்ற நிலையில இன்றைக்கு 10 ஆண்டுகள் கழித்து அவருடைய எந்த விதமான திட்டங்களும் இல்லாத காரணத்தினால இன்றைக்கு வேலையின்மை என்பது மிக அதிகமாக அந்த இளைஞர்கள் மத்தியிலே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி 15 லட்சம் ரூபாய் தருவேன் என்று சொல்லி அதை தொடர்ந்து பண மதிப்பிழப்பு என்கின்ற ஒரு முறையினை அறிமுகப்படுத்தினார். அதன் விளைவு என்னவென்று சொன்னால் அன்றைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று ஒரே நாள் இரவிலே தடாலடியாக அந்த அறிவிப்பினை செய்த நிலையில அனைத்து தரப்பு மக்களுமே, குறிப்பாக சமூகத்திலே இடைநிலையில் இருக்கக்கூடிய மக்கள், ஏழை மக்கள், தொழிலாளர்கள், அன்றாடம் காட்சிகள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் தான் அதிலே மிக அதிகமாக நிலையிலே பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. அதன் தொடர்ந்து அந்த நிலையிலே அந்த பண மதிப்பிழப்பின் காரணமாக பொருளாதார நிலையே மாறுபட்டது. மிகவும் பணவீழ்ச்சி என்கின்ற நிலையிலே அனைத்துமே கீழே அந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது. ஆனால் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று சொன்ன ஆட்சியிலே அவர்கள் எந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் முடக்கினாலும் அத்துணை பணமுமே வங்கிகளுக்கு திரும்ப வந்து விட்டது. ஆக கருப்பு பணம் ஒழிப்பேன் என்று சொன்னது முற்றிலுமாக ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியாகத்தான் அமைந்தது. அதே போல விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் அங்க டெல்லியிலே நுழைவதற்கு கூட முடியாத அளவிற்கு அங்கே அந்த டெல்லி சாலையை நோக்கி அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார். சென்ற ஆண்டு இதே மோடி அரசாங்கம் கொண்டு வந்த அந்த வேளாண் சட்டத்தை எதிர்த்து அவர்கள் ஓராண்டு காலம் அந்த கடும் வெயிலிலே, பனியிலே, மழையிலே அவர்கள் போராடி ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். ஆனால் அந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை என்னவென்று கூட அவர்களை அழைத்து பேசுவதற்கு நம்முடைய பிரதமருக்கு நேரம் இல்லை என்பது மிக மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகும். ஆனால் இன்றளவும் அந்த விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இரட்டிப்பு வருமானம் என்பதை தாண்டி இன்றைக்கு அவர்களுக்கு வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய நிலையில விவசாயமே இன்றைக்கு மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில தான் இருக்கின்றது. ஆக இந்த 3 முக்கியமான வாக்குறுதிகள்ல மோடியினுடைய ஆட்சி மிக மிக ஒரு பொய்யான வாக்குறுதியை தந்த நிலையில தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதனை அடுத்து நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சமூக நீதி அடிப்படையில ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் நான் என்று சொல்லி வந்த பிரதமர் அவர்களுடைய ஆட்சியிலே பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின பழங்குடி மக்களுக்கான சமூக நீதி எந்த அளவிற்கு நடைபெற்றிருக்கின்றது என்று பார்த்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. 2011 முந்தைய ஐக்கிய முற்போக்கு முன்னணி அரசிலே இது போன்ற ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்காக அவர்கள் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அது நடத்தினார்கள். அதனுடைய அறிக்கையானது 2015 அரசிடம் தரப்பட்டது. 2015 திரு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியிடம் அந்த தரவுகள் தரப்பட்டன. ஆனால் இன்றைக்கு 9 ஆண்டுகள் கழித்த நிலையிலும் அந்த தரவுகள் மக்கள் மத்தியிலே தரப்படவில்லை, எந்த நிறுவனங்களுக்கும் தரப்படவில்லை, தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கும் தரப்படவில்லை. அவை அனைத்திலும் முடக்கப்பட்டு விட்டது. இன்னொன்று, அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான வழக்குகள் கூட உச்ச நீதிமன்றத்திலே இருக்கின்றது. அந்த வழக்கிலே பாஜக தரப்பிலே என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் அரசின் சார்பிலே நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாது என்று அவர்கள் அங்கே அபிடவிட் ஃபைல் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இன்றைக்கு அரசு இருக்கின்றது. இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட பட்டியலின அதே போல பழங்குடி மக்கள் அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள்,
இவையெல்லாம் ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் அதனை பற்றிய தரவுகளின் அடிப்படையில் நடத்த முடியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மண்டல் குழு அடிப்படையில 27% இடஒதுக்கீடு. அது மருத்துவ படிப்பிலே அகில இந்திய தொகுப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த தொகுப்பிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாத நிலையில அதிலே தமிழ்நாட்டிலே இது தொடர்பாக அனைத்து சமூக அமைப்புகளும், திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளுமே அதனை தொடர்ந்து போராடி சட்ட போராட்டத்தை நடத்திய நிலையில மத்திய அரசின் சார்பிலே மோடி அரசு அங்கே உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னது என்று சொன்னால், நாங்கள் இடஒதுக்கீட்டை தர முடியாது என்று சொன்னார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சட்டப்படி இருக்கக்கூடிய உரிமையை கூட மறுக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த நரேந்திர மோடி அரசு நடந்திருக்கின்றது என்பதற்கு இவையெல்லாம் ஒரு சான்றாகும். அது மட்டுமல்ல, தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1993 உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல்படி அமைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு அரசமைப்பு சட்டத்தின்படியான அதிகாரம் இல்லை. 2019 திரு நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திலே இது தொடர்பாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, எங்களுடைய ஆட்சியிலே நாங்கள் இந்த ஆணையத்திற்கு அரசமைப்பு சட்டத்தின்படியான அதிகாரத்தை தந்தோம் என்று பெருமையாக சொன்னார்கள். ஆனால் நடப்பிலே என்ன நடைபெறுகின்றது என்று சொன்னால், அந்த ஆணையத்திற்கு இதுவரை முழுமையான அந்த உறுப்பினர்கள் இன்னும் கூட நியமிக்கப்படவில்லை. வெறுமே தலைவர் மட்டும் இருக்கின்றார், ஒரு உறுப்பினர் இருக்கின்றார். அந்த ஆணையம் செயல்படாத ஒரு ஆணையமாக இருக்கின்றது. அந்த ஆணையத்திற்கு என்று எந்த விதமான உரிமையும் தரப்படவில்லை. அந்த இதுவரை இந்த கிரீமி லேயர் என்று சொல்லப்படுகின்ற அதிலே வருமானம் இருக்கின்ற அடிப்படையில அது 8 லட்சம் 2017 முடிவடைந்தது. அதனை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களில் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தான் அதனை கையாண்டது. ஆனால் தற்போது அந்த ஆணையத்திற்கு அந்த பணி தரப்படவில்லை. மாறாக பிபி சர்மா என்கின்ற ஒரு பார்ப்பன தலைமையில ஒரு குழுவை நியமித்து அவர் இந்த உச்சவரம்பு, வருமான உச்சவரம்பினை அவர்கள் மூலமாக அறிக்கையினை தந்தார்கள். அதிலே சம்பள பணம், மாத சம்பள பணம், அதே போல விவசாயிகளுடைய வருமானம் இவற்றையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு மிக எதிர்ப்பு அதிகமாக கிளம்பிய நிலையில அந்த அறிக்கையை இன்றைக்கு பின்வாங்கி இருக்கின்றது. ஆக அந்த ஆணையத்திற்கு அதிகாரத்தை அளித்துவிட்டு எந்த விதமான செயல்பாட்டையும் செய்யாத நிலையை அரசு உருவாக்கி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டதற்கு மாறாக பொருளாதார ரீதியாக, குறிப்பாக உயர் ஜாதியிலே இருக்கக்கூடிய ஒரு அரிய வகை ஏழைகள், அவர்களுக்கு ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருந்தால் அவர்கள் எல்லாம் ஏழைகள் என்கின்ற ஒரு விசித்திரமான கண்டுபிடிப்பை செய்து அவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை தடாலடியாக அந்த மோடி அரசு செயல்படுத்தியது. அதன் காரணமாக இன்றைக்கு ஏற்கனவே அவர்கள் அதிகார வர்க்கத்திலே உயர் ஜாதியினர் ஏறத்தாழ உயர்ந்த பதவிகளில் 95 விழுக்காடுகள் இருக்கின்றார்கள். இப்பொழுது 10% என்கின்ற அடிப்படையிலே அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக அந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான பணியினை இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகின்ற திரு நரேந்திர மோடி பிரதமராக இருக்கக்கூடிய அவருடைய ஆட்சியிலே நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால், இது சமூக நீதிக்கு மிகப்பெரிய ஒரு கேட்டினை இந்த அரசு செய்திருக்கின்றது என்பதற்கான எடுத்துக்காட்டாகும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கடந்த பல ஆண்டுகளாக இந்தியாவிலே நிறுவப்பட்டு வந்திருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் இவை வெறும் பொருளாதார மாற்றத்திற்கான நிறுவனங்கள் மட்டுமல்ல, அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு சமூக நீதியின் அடிப்படையில பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் எல்லாம் அங்கே பணிக்கு சேரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக அவருடைய வாழ்வாதாரம் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதே போல பட்டியலின பழங்குடி மக்களுடைய இடஒதுக்கீட்டை பறிக்கின்ற வகையில அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தனியார் மயமாக்குகின்ற போக்கிலே ஏறத்தாழ 23 நிறுவனங்களை இன்றைக்கு மோடி அரசு தனியார் மயமாக்கி இருக்கின்றது. குறிப்பாக ஏர் இந்தியா போன்ற நிறுவனத்தை ஏற்கனவே தந்துவிட்டது. இன்றைக்கு ரயில்வே, பிஎஸ்என்எல் போன்ற மிகப்பெரிய துறைகள் எல்லாம் அதனை முற்றிலுமாக தனியாருக்கு தருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் செய்திருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, அரசு துறையிலே காலியாக இருக்கக்கூடிய அந்த பணியிடங்கள் ஏறத்தாழ 10 லட்சம் என்று நாடாளுமன்றத்திலே அரசு தெரிவித்திருக்கின்றது. அந்த 10 லட்சம் இடங்களையும் நிரப்பாமல் இந்த அரசு இருக்கின்றது என்று சொன்னால், அந்த 10 லட்சம் இடங்கள் மூலமாக ஏறத்தாழ அதிலே 50 விழுக்காடு 5 லட்சம் இடங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட
பட்டியலினா பழங்குடி மக்கள் அங்கே சேருவதற்கான வாய்ப்பு இளைஞர்களுக்கு கிடைத்திருக்கும். அந்த வாய்ப்பினை இந்த அரசு மறுத்திருக்கின்றது என்ற வகையில இந்த அரசு முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு எதிராக ஒரு இயங்கிய ஒரு அரசு என்கின்ற வகையிலே தான் இந்த அரசு மாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் அதே போல இளைஞர்கள் மத்தியில மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. அதே போல இன்றைக்கு அரசியை எடுத்துக்கொண்டால் அங்கே நேரடி நியமனங்கள் என்கின்ற அடைப்பில லேட்டரல் என்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற வகையில நேரடியாகவே தனியார் நிறுவனங்களிலிருந்து இணை செயலாளர் உதவி செயலாளர் பதவிக்கு இந்த மோடி அரசு ஆட்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதிலே இடஒதுக்கீடு கிடையாது என்பது அரசியல் சட்டத்திற்கு விரோதமான ஒரு செயலாகும். அதனையும் இந்த அரசு செய்திருக்கின்றது. ஆக வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, சமூக நீதிக்கு எதிரான போக்கு என்கின்ற வகையில இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகளிலே மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை கிடைத்த ஒரு அரசு மக்களுக்கான நன்மைகளை செய்வதற்கு மாறாக முழுக்க முழுக்க RSS அடிப்படையில அவர்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில சமூக நீதிக்கு எதிர்ப்பாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிர்ப்பாகவும் இந்த அரசு இயங்கி இருக்கின்றது என்பதற்கான சான்றுகள் தான் நான் சொன்ன மேற்கூடிய பல்வேறு செய்திகளாகும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது பலர் இன்றைக்கு மோடிக்கு ஈடாக யார் எதிர்கட்சியில இருக்கின்றார்கள் என்று ஒரு கேள்வி எழுப்புகின்றார். இன்றைக்கு அதற்கு பதில் அளிக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு பிரதமராக 10 ஆண்டுகள் அவர் இங்கே மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை பெற்று ஆட்சி நடத்தினார். அவருக்கு கிடைத்த வாய்ப்பு இதுவரை எந்த பிரதமருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. 10 ஆண்டுகளிலே அவருடைய கட்சி மட்டுமே பெரும்பான்மை பெற்றிருந்தது. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமலேயே அவர் அனைத்து சட்டங்களையும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர் செய்த அத்தனை சட்டங்களுமே மக்கள் விரோத சட்டங்களாகத்தான் இன்றைக்கு மக்களாலே பார்க்கப்படுகின்றது. ஆனால் இன்றைக்கு 1977 இந்திரா காந்தி எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா ஆட்சி அமைந்தது. அது ஒரு கூட்டணி ஆட்சி. அது அறுதி பெரும்பான்மைப்பட்ட ஒரு அரசுல பல்வேறு கூட்டணி கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணி அரசு. அந்த கூட்டணி அரசு மொரார்ஜி தேசாய் தலைமையில அமைந்த அந்த அரசின் சார்பிலே தான் மண்டல் குழு என்கின்ற 2வது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. 1990 மீண்டும் தேசிய முன்னணி அரசு திரு VP சிங் தலைமையில அமைந்தது. அந்த சமூக நீதி காவலர் VP சிங் தலைமையில் அமைந்த அந்த தேசிய முன்னணி கூட்டணி அரசிலே தான் 27% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதற்கு பின்னாலே 2004 ஐக்கிய முற்போக்கு முன்னணி அரசு, அதுவும் ஒரு கூட்டணி அரசு தான், அது அமைந்தது. அதிலே தான் 2006 பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசுடைய கல்வி நிலையங்களிலே IIT, IIM, எய்ம்ஸ் போன்ற நிறுவனங்களிலே 27% கல்வியிலே இடஒதுக்கீடு அங்கே வழங்கப்பட்டது. ஆக இன்றைக்கு ஒரு வலுவான அரசு, வலுவான ஒரு பிரதமர் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. இன்றைக்கு ஒரு கூட்டணி அரசு அது சமூக நீதி சார்பாக மதசார்பின்மை அரசாக இருக்கின்றதா என்பதுதான் இன்றைக்கு மக்களுக்கு உண்டான தேவை. அந்த அடிப்படையில கடந்த 10 ஆண்டுகளில் மோடியின் ஆட்சி இதற்கு எதிராக தான் நடந்திருக்கின்றது. ஆனால் நான் மேலே சொன்ன ஜனதா கட்சி ஆட்சியும் சரி, தேசிய முன்னணி ஆட்சியும் சரி, UPA கூட்டணி அரசும் சரி, அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற முன்னாலே தேர்தலில் யார் பிரதமர் என்று அவர்கள் கேட்டு வாக்கே பெறவில்லை. அவர்கள் தேர்தலுக்கு பின்னாலே தான் அவர்கள் பிரதமரை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த அரசுகள் சிறப்பாக மக்களுக்கு உதவிகரமான ஆட்சியாக அமைந்தன. திரு பிரதமர் VP சிங் தலைமையிலே அந்த அரசு அவரை பொறுத்தவரையில அந்த கட்சிக்கு பெரும்பாலான இடங்கள் கிடைக்கவில்லை. கூட்டணி அமைத்து தான் அவராலே அங்கே ஆட்சி அமைக்க முடிந்தது. அந்த ஆட்சியிலே தான் காவிரி ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆட்சியில தான் மண்டல் குழு பரிந்துரை, அதனுடைய வேலை வாய்ப்பில இடஒதுக்கீடு தரப்பட்டது. பல்வேறு திட்டங்கள் அவருடைய ஆட்சியில நடைபெற்றது. ஆகவே இன்றைக்கு யார் மோடிக்கு எதிரானவர் என்கின்ற அந்த அளவுகோல் தேவையில்லை. மாறாக சமூக நீதி காப்பாற்றப்படுமா, மதசார்பின்மை காப்பாற்றப்படுமா, இன்றைக்கு இளைஞர்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகுமா என்பதுதான் பிரச்சனையே தவிர யார் தலைவராக வரப்போகின்றார் என்பதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நரேந்திர மோடி அவர்கள் மிகச்சிறந்த நிர்வாகி என்கின்ற அளவிலே நாம் எந்த விதமான அளவுகோலையும் அவரை வைத்து எடை போடுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. மிகச்சிறந்த வாய்ப்பினை பெற்ற பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய நிர்வாக திறமையின்மை காரணமாகத்தான் இந்த பண மதிப்பிழப்பு என்கின்ற நடவடிக்கையே நடந்தது. அதற்கு பின்னாலே கோவிட் என்கின்ற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் வந்த நிலையிலே அவர் கையாண்ட விதம், அங்கே டெல்லியிலே அங்கே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்கள்
பல ஆயிரக்கணக்கிலே தங்கள் ஊருக்கு செல்வதற்காக நடையாக சென்ற நிலையிலே அவருக்கான எந்த விதமான வழிகாட்டுதலையும் செய்ய முடியாத ஒரு பிரதமர். இன்றைக்கு மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அது என்ன நடக்கின்றது என்பதை நேரிலே சென்று கூட பார்க்காத ஒரு பிரதமராகத்தான் இந்த நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவரை எப்படி ஒரு சிறந்த தலைவர் என்று நாம் முன்னிறுத்த முடியும் என்கின்றதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாட்டிலே மிக முக்கியமான பிரச்சனை என்பது யார் பிரதமர் என்கிறதை விட இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த சமூக நீதி, வேலை வாய்ப்பு, அதே போல மதசார்பின்மை, இவையெல்லாம், அதே போல மாநிலங்களுக்கான உரிமை. குஜராத்திலே முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே தனக்கான அந்த குஜராத்திற்கான உரிமை வேண்டும் என்று அனைத்து செய்திகளையும் செய்திருக்கின்றார்கள். ஜிஎஸ்டி எதிர்த்திருக்கின்றார், மாநிலங்களை அடிமை போல நடத்தாதீர்கள் என்றால் பேசுகின்றார். ஆனால் தற்பொழுது அவர் நடந்து கொண்டிருக்கின்ற விதம், குறிப்பாக எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களிலே அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி அரசு எவ்வாறெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் ஆளுநர் மூலமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு முட்டுக்கட்டி போடுகின்றது, உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அதனை செய்ய வேண்டி இருக்கின்றது என்பதை சொன்னார். நேற்றைக்கு நம்முடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய நாகரத்னம் அம்மையார் அவர்கள் வெளிப்படையாகவே பேசி இருக்கின்றார். இந்த பண மதிப்பில் நடவடிக்கை எவ்வளவு மோசமானது, எந்த விதமான ஒரு ஆய்வும் இல்லாமல் செய்யப்பட்டது என்பதை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், இப்பொழுது பணியாற்றக்கூடிய நீதிபதியே இந்த அளவிற்கு ஒரு கடுமையான ஒரு பேச்சினை சொல்லக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகளிலே மோடி ஆட்சி இருக்கின்றது. இதற்கு மாறாக இன்றைக்கு பல்வேறு எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து முதன்முறையாக ஒரு இந்தியா கூட்டணி என்கின்ற அளவிலே ஒரு வலுவான கூட்டணி பெற்றிருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற நம்முடைய சமூக நீதி சரித்திர நாயகர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய முன்னெடுப்பின் காரணமாக அமைந்த இந்த இந்தியா கூட்டணி என்பது இன்றைக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையிலே பல்வேறு கட்சிகளையும் உள்ளடக்கி இருக்கின்றது. அதுல ஆம் ஆத்மி கட்சி இருக்கின்றது, சமாஜ்வாடி கட்சி இருக்கின்றது. இவையெல்லாம் 2019 தேர்தலிலே அங்கே குறிப்பாக காங்கிரசுக்கு எதிராக இருந்த கட்சிகள். அவையெல்லாம் இன்றைக்கு இணைந்து இந்தியா கூட்டணி என்று அமைத்து அவருடைய குறிப்பாக காங்கிரஸ் கட்சியும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அவருடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சமூக நீதி அடிப்படையில எவற்றையெல்லாம் செய்வோம் என்று சொல்லுகின்றார்கள். அதிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். 50% இடஒதுக்கீடு உச்ச வரம்பு நீக்கப்படும் என்று சொல்லுகின்றார்கள். அதே போல பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அந்த இடஒதுக்கீடு சதவீதம் உயர்த்தப்படும் என்று சொல்லுகின்றார்கள். அது போல இந்த ஓபிசி SC/STக்கான இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வரப்படும் என்று சொல்லுகின்றார்கள். இன்னும் பல நலத்திட்டங்களை எல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆகவே இப்படி ஒரு உத்தரவாதத்தை தருகின்றார்கள் இந்தியா கூட்டணியில. மாறாக திரு பிரதமர் மோடி அவர்களும் இப்பொழுது கேரண்டி என்று சொல்லுகின்றார். கடந்த 10 ஆண்டுகளிலே அவருக்கு கிடைத்த வாய்ப்பிலே எந்த திட்டங்களையும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களையும் செய்யாத ஒரு பிரதமர் இப்பொழுது கேரண்டி என்று சொல்வதை யாரும் நம்ப தயாராக இல்லை என்பதுதான் யதார்த்தம். அதுதான் நாடு முழுவதும் நிலவக்கூடிய ஒரு கணிப்பாக இருக்கின்றது என்கின்ற வகையிலே சமூக நீதி வேண்டும், மதசார்பின்மை காப்பாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், இந்தியாவிலேயே 42% இளைஞர்கள் வேலையின்மை காரணமாக படித்த இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்று நேற்றைய தினம் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு அறிக்கையை தந்திருக்கின்றது. அந்த வகையிலே அந்த இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வேண்டும் என்று சொன்னால் இதற்கு இந்த ஆட்சி மாற்றம் தேவை என்கின்ற அளவிலே நாம் இந்த இளைஞர்களும் சரி, அதே போல சமூக நீதியிலே இருக்கக்கூடிய அனைத்து பிரிவு மக்களும் சரி, இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உரிய வாய்ப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஏப்ரல் 19 என்பதை நினைவு கொண்டு அனைவரும் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு இந்த அளவிலே என்னுடைய கருத்தினை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.